भगवद्गीता रण्डावद् अध्यायम्। ओम श्री कृष्णाय परमात्मने नमः। अथ द्वितीयोऽध्यायः सांख्ययोगः। संजय उवाच। இதில் ஜஸ்ட் ஒரு நோட்டு, இது வந்து ரூல் கிடையாது, சும்மா ஒரு இதுக்காக அலங்காரத்துக்காக. சஞ்சய உவாச்ச, இது சஞ்சயன் வந்து சொல்கிறச்சே சஞ்சய உவாச்ச அந்த டோன் இருக்கு இல்லையா, அதை வந்து இல்லாமல் சஞ்சய உவாச்சன்னு சொல்லிட்டு பகவான் உவாச்ச சொல்கிறச்சே ஸ்ரீ பகவான் உவாச்ச. கொஞ்சம் நம்ம பகவான் சொல்கிறதுனால கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஃபீலிங்கோடு சொல்கிறதுக்காக. இது சும்மா ஃபாலோ பண்ணுறது, இது ரூல் கிடையாது, மாற்றி சொன்னால் தப்பு இல்லை. சஞ்சய உவாச்ச தம் ததா கிருபயாவிஷ்டம் அஸ்ருபூர்ணாகுலேக்ஷணம் விஷீதந்தமிதம் வாச்யம் விஷீதந்தமிதம் வாக்யம் உவாச்ச மதுசூதனः. श्री भगवान् उवाच कुतस्त्वाकश्मलमिदं विषमे समुपस्थितम् अनार्यजुष्टमस्वर्ग्यम् अकीर्तिकरमर्जुन क्लैभ्यं मास्मगमः पार्थ नैतत्त्वय्युपपद्यते क्षुद्रं हृदय दौर्बल्यं त्यक्तोत्तिष्ठ परन्तप. இப்போ யுத்த பூமியில் வியாசாச்சாரியார் வந்து அழகாக ப்ரெசன்ட் பண்ணுறார். என்ன ப்ரெசன்ட் பண்ணுறாருன்னா, என்ன சிச்சுவேஷனில் வந்து இந்த தர்ம யுத்தமானது ஆரம்பிக்கக்கூடிய ஒரு நிலையில் இருக்கும்போது, அந்த தர்ம யுத்தத்துக்கு மெயின் ஆங்கராக இருக்கக்கூடிய அர்ஜுனன், அப்படிப்பட்ட மாவீரன் வாஸ் லிட்ரலாக வந்து அர்ஜுனன் வந்து ஃபெயில்யூர் பார்த்ததில்லை லைஃப்பில். அப்படிப்பட்டவன் தனஞ்சயன், குடாகேஷன், பல்குணன், சோ அண்ட் சோ, அப்படிப்பட்ட ஒரு ஆள். என்ன அர்ஜுனனுக்கு ஏன் பல்குணன்னு பேர்? நட்சத்திரத்தை வச்சு. பொதுவாக நட்சத்திரத்தோட பேரை நமக்கு வைப்பா. அவன் எந்த அளவுக்கு வீரன்னா அந்த அளவுக்கு நட்சத்திரமோடைய பேரை வச்சு அவனை கூப்பிடுற மாதிரி ஆயிடுது. அனுஷம் அப்படின்னு சொன்னால் ஒரு எஃபெக்ட் இருக்குல்ல நமக்கு. ஏன்? அந்த அனுஷத்தில் பிறந்தவர் வந்து அப்படி. அதே மாதிரி ஆஸ்லேஷம். ஆஸ்லேஷம் யாருடைய நட்சத்திரம்? லக்ஷ்மண சத்ருக்னனுடைய நட்சத்திரம். அப்புறம் குருஜியோட நட்சத்திரம். அப்புறம் புதுக்கோட்டை கோபாலகிருஷ்ண பாகவதருடைய நட்சத்திரம். ஸோ அந்த சம்டைம்ஸ் அந்த நட்சத்திரத்தை பேர் சொன்னோன்னாக்கா அந்த நட்சத்திரத்தில் அந்த பர்டிகுலர் பர்சன்னால் நட்சத்திரத்துக்கும் பேர் நல்லா வரும். அப்போனா அந்த பர்சன் எந்த அளவுக்கு வந்து பெரிய ஆளாக இருக்கணும் இல்லையா? அப்போது அர்ஜுனனுக்கு பல்குணன் வரும். எதுக்கு இப்போ அர்ஜுனனுடைய கீர்த்தி பாடுறேன் அப்படின்னா, அப்படிப்பட்ட அர்ஜுனன் அப்படிப்பட்டவனாக இருந்தாலுமே அவனுடைய மனசு வந்து தௌர்பல்யத்துக்கு, ஒரு வீக்னஸ்க்கு, ஒரு கவடைஸ்னால் என்ன, கோழத்தனத்துக்கு, ஒரு ஆண்மை இல்லாத ஒரு நிலைக்கு வந்து ஏன் தள்ளப்படுகிறது அப்படின்ற சிச்சுவேஷனை வந்து வியாசாச்சாரியார் ப்ரெசென்ட் பண்ணுறார். ஏன் தள்ளப்படுகிறது அப்படின்னா, சரி எது தவறு எது அப்படின்னு தெரிஞ்சிருந்தும் சரியாக பார்க்க முடியாமல், தவறாக பார்க்க முடியாமல் குழம்பி போய் இருக்கிற ஒரு நிலையில் தள்ளப்படுறான். எந்த அளவுக்கு தள்ளப்படுறான் அப்படின்னாக்க, அவன் வந்து ஃபுல்லாக கொட்டி தீர்த்துட்டான் அர்ஜுன். நான் பண்ணமாட்டேன்ப்பா போ. என்ன ஏவம் உக்துவா அர்ஜுன, என்ன உக்துவா அர்ஜுன யதிமாம பிரதீகாரம் அசஸ்திரம் சஸ்திரபானயா தார்த்தராஷ்டிரார் அநேகன்யோ தன்மே க்ஷேமதரம் பவேத். நான் சஸ்திரம் எடுக்க மாட்டேன், நான் வந்து திருப்பி சஸ்திரத்தால், அவள் என்ன சஸ்திரத்தால் அடித்து கொண்டாலும் நான் திருப்பி சஸ்திரத்தை எடுக்க மாட்டேன். அதில் நான் செத்து போனாலுமே அதை வந்து மேலான ஸ்ரேயஸாக நான் நினைக்கிறேன்
அப்படின்னு சொல்லி சாரி தட்ஸ் இட் அப்படின்னு உட்காந்துட்டான். முடிஞ்சிருத்து இல்லையா, பேசணும்ல கிருஷ்ணர் இப்போ ஏதாவது. ஸோ அவனும் அர்ஜுனனும் கம்முன்னுட்டான், கிருஷ்ணரும் ஒன்றும் பேசல. உடனே சஞ்சயன் வந்து போன அத்தியாயத்தை முடிக்கும் போது என்ன, இவ்வாறு அர்ஜுனன் இடத்தில் சஞ்சயன் கிருஷ்ணனிடத்தில் அர்ஜுனன் கூறி உட்காந்துட்டான் அப்படின்னு சொல்லிட்டு திருப்பி வந்து சஞ்சயன் வந்து செகண்ட் அத்தியாயம் ஆரம்பிக்கிறார். ஆரம்பித்த உடனே பேசணும் இல்லையா, கிருஷ்ணர் என்ன பண்ணுறாருன்னா இந்த இடத்துல பார்க்கண்ணா அர்ஜுனா கொஞ்சம் யோசிச்சு பாரு, நீ பேசுகிறது உனக்கே கரெக்டாக இருக்கா, சே தப்புன்னு தோணலை உனக்கு, இப்படி பேசலாம்ல. இப்படி பேசலை கிருஷ்ணர். சொல்லும் பாடுறா என்னடா நீயாடா இப்படி பேசுகிற, அப்படிலாம் பேசல, அடச்சி ஏந்திரு அப்படிங்கிறார். லிட்ரலி அவருடைய எக்ஸ்ப்ரெஷன் இருக்குல்ல, அது வந்து இப்படி இருக்கு. ஃபார் எ பர்சன் லைக் ஒன்றை மாதிரி ஒரு ஆள் இப்படி யோசிப்பா அப்படின்னு யோசிப்பேன். அப்போ வந்து திடீர்னு திருப்பி அந்த வீரம்லாம் கொஞ்சம் தூண்டப்படணும் இல்லையா. இந்த இடத்துல கிருஷ்ணர் இன்னும் தன்னுடைய உபதேசத்தை ஆரம்பிக்கலை. ஏன் இன்னும் ஆரம்பிக்கலை உபதேசம்? ஆரம்பிக்க வேண்டியது தானே. கேட்கலை ஒன்றும் அர்ஜுனன் கேட்கலைங்கிறது ஒரு விஷயம். இன்னும் கேட்குற நிலைமைக்கும் அர்ஜுனன் வரலை. அட்லீஸ்ட் நமக்கு வந்து ஒரு கேட்குற நிலைமைக்கு ஒரு ஆள் வந்துட்டான் அப்படின்னா கூட சொல்லிடலாம், தப்பு இல்லை. ஆனால் கேட்குற நிலைமை கூட ஒரு ஆள் வரலை. அதனால் அர்ஜுனன் வந்து ஜஸ்ட்டு வந்து ஹீஸ் ஜஸ்ட் ட்ரைங் டு புஷ் ஹிம் ஃபர்தர். இன்னும் அவனுடைய எமோஷ்னல் விஷயத்தை வந்து இன்னுமே கிண்டல் பண்ணுற மாதிரியோ, கிண்டல்னால் நான் வந்து தமிழ் கிண்டல் சொல்ல, இங்கிலீஷில் கிண்டல் பண்ணுவான்னு சொல்லுவேன், தூண்டி விடுறது. தூண்டி விடுற மாதிரி இன்னும் புஷ் பண்ணுறது அவனை. என்ன இது அழித்தனமாக பண்ணின்னு இருக்க, என்னது இது ஆண்மை, உன்னோட ஆம்பளைத்தனம் என்ன, நீ என்னது இப்படி பண்ணின்னு இருக்கே அப்படின்னு. அப்படி ஒரு இது கேட்ட உடனே அர்ஜுனனுக்கு வந்து சாதாரண டைமாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அர்ஜுனன் கிருஷ்ணர்கிட்ட வா போருக்கு அப்படின்னு கூப்பிட்டுருப்பான். அப்படி கேட்குறாரு. அது என்ன ஆகும் அப்படின்னா, ரொம்ப பேன்னு இருந்தோன்னு வச்சுக்கோங்க, போன கிளாஸ் எங்கே முடித்தேன் பச்சுன்னு ஒரு அரை அடித்தோன்னா அப்படின்னு கொஞ்சம் அந்த அந்த அப்படியே என்க்ராஸ்டு எமோஷன்ஸ் இருக்குல்ல, அதுலேருந்து வந்து கொஞ்சம் அப்படியே திருப்பி யோசிக்கும், என்னடா அது அப்படின்னு. அந்த மாதிரி அர்ஜுனன்னு சொல்கிறான். ஸோ பொதுவாக ஒருத்தர் எமோஷனில் இருக்கா அப்படின்னாக்க, இரு நிறுத்து அழாத, சொல்கிறத கேளு, அப்படி பண்ணக்கூடாது. எனக்கே வந்து 2-3 எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது. சில பேர் வந்து அவள் கஷ்டத்தை சொல்லணும்னு வருவா, உங்ககிட்ட கேட்கணும் அப்படின்னு வருவா, ஆனால் கேட்க மாட்டான். அவளோட ஃபுல் விஷயத்தை கொட்டணும். ஓகே, நோ ப்ராப்ளம், விட்டுட்ட. அந்த இடத்துல வந்து இன்டர்ஃபியர் பண்ணி சொல்லக்கூடாது. ஃபஸ்ட்டு இது பிரச்சனை, அது பிரச்சனை, இவா வந்தாலா, அது நடந்துதா, நான் இப்படி சொன்னேன்னா, நான் அப்படி சொன்னேன்னா, இதெல்லாம் நடக்கும். அப்புறம் இது ஆச்சு லைஃப்பில், இந்த இன்சிடெண்ட் ஆச்சு, அந்த இன்சிடெண்ட் ஆச்சு, ஓகே 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 அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இடத்துல வந்து முடிப்பாள். இதுதான் சுவாமி நீங்களே சொல்லுங்களேன். அதாவது நான் எல்லாமே கரெக்டாக பண்ணிட்டேன் லைஃப்பில், எவ்ரி திங் இஸ் ஃபைன் வித் மீ, யூ ஜஸ்ட் டெல் மீ தட் யூ ஆர் ஆன் மை சைடு அப்படின்னு. அந்த இடத்துல எதுவும் சொல்லக்கூடாது. கரெக்டு, யோசிக்க வேண்டிய விஷயந்தான். இந்த மாதிரி ஜென்ரல் ஸ்டேட்மெண்ட் தான் சொல்லணும். கரெக்டு நீங்கள் தான் கரெக்டு, அதுதானே சுவாமி, நான் வரட்டுமா அப்படின்னு கிளம்பிடுவா. சுவாமியே கரெக்டுன்னு சொல்லிட்டாரு அப்படின்னு. நமக்கு யாராவது ஒருத்தர் வந்து நம்ம யாராவது கொஞ்சம் ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணியிருக்கோன்னா அவளுடைய அங்கீகாரம் வேணும். அந்த இடத்துல வந்து சைலண்ட்டாக இருக்கணும். சைலண்ட்டாக இருந்தாலும் பரவாயில்ல. இங்கே அர்ஜுனனை வந்து இன்னும் கொஞ்சம் புஷ் பண்ணுறாரு. இது வளரின்னு இருக்க, அதாவது பர்ஃபெக்டாக அவனுடைய ஆர்குமெண்ட்டை ப்ளேஸ் பண்ணியிருக்கான். ஸோ பர்ஃபெக்ட்லி பிளேஸ். இது ஒரு கோர்ட்டுக்கு போச்சுன்னு வச்சுக்கோங்களேன், ஜட்ஜு வந்து கிருஷ்ணா நீ இனிமேல் பேசவே பேசாத, ஜட்ஜ்மெண்ட் ரிசர்வ்ட் அப்படின்றவர். அந்த மாதிரி ஒரு ஆர்குமெண்ட்ஸ் அர்ஜுனனோடது. கிருஷ்ணர் வந்து அச்சி என்னடா இது அப்படின்னோடனே அர்ஜுனன் வந்து திருப்பி பேச ஆரம்பிக்கிறான். ஒரு தடவை ஃபுல்லாக அழுது முடிச்சுட்டு இன்னொரு தடவை அழுது முடிக்கும்போது என்ன ஆகும்னா, இன்னுமே வந்து அந்த உண்மையாக அவன் மனசுக்குள்ளே இருக்கிற அந்த ட்ரூ கன்சர்ன் இருக்குல்ல, அது வந்து வெளியில் வரது மட்டும் வெயிட் பண்ணணும். அடி மனசில் என்ன இருக்குது உண்மையாகவே சொல்ல, எனக்கு என்ன பிரச்சனை அப்படின்னா, இல்லை மற்ற எல்லாமே ஓகே, என்னை வந்து 4 பேர் முன்னாடி அந்த வார்த்தையை சொல்லிட்டா அதுதான் எனக்கு ப்ராப்ளம். கடைசியில் அது வெளியில் வரும். ஓ
இது ஒன்று தான் பிரச்சனை. அப்புறம் என்ன காட்டணும், இந்த பாரு இந்த ஒரு விஷயத்தினால தான் உனக்கு இது தப்பாப்பட்டது, இந்த ஒரு விஷயத்தினால தான் அது தப்பாப்பட்டது, அது தப்பாப்பட்டதுனால அவன் தப்பாப்பட்டான், அவன் தப்பாப்பட்டதுனால அவன் பண்ணது வந்து உனக்கு இதுவாக இருந்தது. இப்படி ஃபுல்லாக இந்த புடவையை வாங்கி கொடுத்துருக்கான் நன்னாவே இல்லை, சே என்ன புடவை வாங்கி கொடுத்துருக்கான் அப்படின்னு நமக்கு சம்டைம்ஸ் கோபம் வரும். ஏன் கோபம் வரும் அப்படின்னா, அந்த புடவை பிடிக்காததுனால இல்லை, அந்த பர்சன்கிட்ட நமக்கு ஏதாவது ப்ராப்ளம் இருக்கும். ஒரு வேதாந்தியானவன் ரொம்ப முக்கியமாக ஐடென்டிஃபை பண்ண வேண்டியது என்ன அப்படின்னா, நம்ம மைண்டு டிஸ்டர்ப்டாவோ இரிட்டேட்டடாக இருக்குது அப்படின்னா எங்கே இது ஸ்பார்க் ஆச்சு அப்படிங்கிறத கண்டுபிடிக்கணும். இந்த இது சொல்லுவல்ல, அவளை நினச்சி உரலை இடிக்கிறது அப்படின்னு, இது நேச்சுரலாக எல்லாருக்கும் நடக்கக்கூடிய ஒரு விஷயம். எங்கேயோ ஒரு இடத்துல இருக்கும் விஷயம், ஆனால் வெளிப்படுறதோ இது பண்ணுறதோ வேற ஒரு இடத்துல இருக்கும். நார்மலாக வந்து நம்ம குழந்தைய அவ்வளோ திட்டமாட்டோம், நார்மலாக வந்து அப்படி எரிஞ்சு விழமாட்டோம், நார்மலி என்னோடய பிஹேவியர் அப்படி இருக்கவே இருக்காது. இருந்தாலும் அப்படி இருக்குன்னா என்ன காரணம் அப்படின்னா, வேறு எங்கேயோ எனக்கு வந்து டிஸ்டர்ப் ஆகிருக்கு, அந்த இடத்துல என்னால் எக்ஸாஸ்ட் பண்ண முடியல, வெளியில் வர முடியல. அதனால் வந்து இந்த இடம் கொஞ்சம் இந்த காது கொடுத்து கேட்குற மாதிரி இருக்குது. பொதுவாக இந்த குழந்தைகள் மாட்டிக்கும் பார்க்கணும். 50-60% நம்ம குழந்தையில திட்டுறது வந்து நம்மளுடைய இதை வெண்ட் அவுட் பண்ணுறதுக்காக தான், புரியுறதா? அதனால் நாளைக்கு அந்த குழந்தை வந்து என்னை பார்த்துக்கல, என்னை கை விட்டு கொடுத்து அப்படிலாம் இல்லை, உன்னோட எமோஷனை பேலன்ஸ் பண்ணுறதுக்காக ரொம்ப யூஸ் ஆகிருக்கு குழந்தை சின்ன வயசில். ஆனால் சைடு எஃபெக்ட் நீங்கள் எப்படி கத்துறீங்களோ அதே மாதிரி குழந்தை நாளைக்கு கத்தும். சரி, இது போட்டோம். அப்போது ஒரு வேதாந்தியானவன் வந்து தன்னுடைய மூலமாக இருக்கக்கூடிய பிரச்சனை எங்கங்கிறத கண்டுபிடிக்கணும். ஆஃபீஸில் இது தப்பாக இருக்குது, அது தப்பாக இருக்குது, இது மேலே இருக்குது, இது கீழே இருக்குது, இது இப்படி நடந்துருக்கூடாது, அப்படி நடந்துருக்கூடாது, 100 கம்ப்ளைண்ட்ஸ் இருக்கும் நமக்கு. ஆனால் அது எல்லாத்துக்கும் மூலமாக இருக்கிறது என்ன? இந்த ஒரு ப்ராஜெக்ட் எடுத்து ஃபுல்லாக கம்ப்ளைண்ட் பண்ணுவோம். ஏன் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்டில் எனக்கு கொடுக்க வேண்டிய முக்கியமான ரோல் கொடுக்கல. அந்த முக்கியமான ரோல் கொடுக்காம எனக்கு ஒரு சைட்லைன் கொடுத்ததுனால என்ன பண்ணுவேன் அப்படின்னா, அந்த ப்ராஜெக்ட்டுக்கு சுமூகமாக இருக்கிற எல்லாரையுமே வந்து எனக்கு தெரியாமல் நான் கிரிட்டிசைஸ் பண்ணிகிட்டே இருப்பேன். திஸ் இஸ் ஹவ் இட் ஒர்க்ஸ். அதனால் வந்து நம்ம நிஜமாகவே ஒருத்தர் நம்மக்கிட்ட ஒரு தவறு இழைத்திருந்தாலும் அவளை வந்து அந்த தவறுக்காக மட்டும் அந்த விஷயத்தை கிரிட்டிசைஸ் பண்ணிவிட்டு அவளுடைய மற்ற நல்ல குணம் இருக்குல்ல அதை வந்து இது பண்ணணும். இப்போ காரை வந்து நம்ம இடத்துல நிறுத்திட்டான்னு வச்சுக்கோங்களேன், இந்த ஆள் வந்து இங்கேருந்து எங்கேயா ஒழிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும். இதுதான் ஒரு சாதாரண லோஃபர் ரோட்டில் போகிற ஒரு லேமேனோட திங்கிங். இந்த ஆள் இந்த ஃப்ளாட்லேருந்து ஒழிஞ்சு போயிட்டா நல்லா இருக்கும் இல்லையா? கார் நிறுத்துறதுல அவன் தப்பாக இருக்கான். மேபி ஹீ வாண்ட்ஸ் டு கெட் மை பிளேஸ், என்னமோ அவனுக்கு வந்து என்னோடய பிளேஸ் வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு போல் இருக்குது. பட் அதர்வைஸ் எப்படி இருக்கான்? மெயின்டெனன்ஸ் கரெக்டாக கொடுக்குறானா, மற்ற இடத்துல ஏதாவது குறைச்சல் கொடுக்குறான். அந்த மாதிரி நம்ம யாராக இருந்தாலுமே பிரித்து பார்க்க தெரியணும் நமக்கு. இன்க்ளூடிங் எதிரியாக இருந்தால் கூட நமக்கு பிரித்து பார்க்க தெரியணும். அது மற்ற இடத்துல மற்றவாக்கிட்ட நம்ம பண்ண ஆரம்பித்தோம் அப்படின்னா ஓரளவுக்கு நம்மக்கிட்ட பண்ண ஆரம்பிக்க முடியும். என்ன புரிஞ்சுக்கோங்க, நம்மக்கிட்ட அதை பண்ணணும். இல்லைன்னா என்ன ஆகும்னா, நம்ம ஒரு விஷயம் ஏதாவது தப்பு பண்ணிட்டோம்னா டோட்டலாக நம்ம பர்சனாலிட்டி நம்மளுக்கு டோட்டலாக பிடிக்காது. ஜி என்னை கண்டாலே எனக்கு பிடிக்கல, ஜி உன்னை கண்டாலே எனக்கு பிடிக்கலன்னு ஒரு மாதிரி கஷ்டமாக சொல்கிறல்ல, அது உன்னை பிடிச்சிருக்கிறதுனால தான் அப்படி சொல்கிறேன். அதனால் வந்து அந்த விஷயமான அந்த மூலமான விஷயத்தை வந்து வெளியே வர்றது மட்டும் யூ ஹாவ் டு வெயிட். அண்ட் கிருஷ்ணா இஸ் ஆல்சோ வெயிட்டிங். வெயிட் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் வந்து இது ஜஸ்ட் ஒரு ஷாக் ட்ரீட்மெண்ட் மாதிரி அவனை திட்டுற மாதிரி 2 ஸ்லோகத்தை சொல்லிட்டு வெயிட் பண்ணுறார். உடனே அர்ஜுனா கெட்ஸ் ஸ்டார்டட் அகெயின். அர்ஜுன உவாச்ச கதம் பீஷ்மமஹம் சங்க்யே द्रोणञ्च मधुसूदन इषुभिः प्रतियोत्स्यामि पूजार्हावरिसूदन. முதல் ஸ்லோகத்தில் ஸ்லோகம் நம்பர் 1 மதுசூதனஹான்னு இருக்கும், இங்கே வந்து மதுசூதன அப்படின்னு இருக்கும். ரெண்டும் பார்த்து கரெக்டாக சொல்லணும், வேறு வேறு அர்த்தம் வரும். கதம் அர்ஜுனன் உடனே இப்போ அடுத்தது வந்து எக்ஸாக்டாக இந்த இத்தனை நேரம் என்னெல்லாம் பேசினா ஸ்திரீலாம் இதாகிடுவா, குல வர்ண சங்கிரகம் வரும், டோட்டலாக இதுவாகிடும், அதெல்லாம் இப்போ ஷெட் பண்ணிட்டான்.
அதெல்லாம் அவனுக்கே தெரியும், நம்ம எங்கேயோ மிஸ்பிளேஸ் பண்ணுறோம் நம்மளுடைய. இப்போ வந்து என்ன சொல்கிறேன்னா, கதம் பீஷ்மம் ச துரோணஞ்ச பூஜார்ஹௌ. பூஜார்ஹௌனா அவர்கள் பூஜைக்கு உரியவர்கள். பூஜைக்கு உரியவர்களை எப்படி கொள்ள முடியும்? சிம்பிள் கொஸ்டின் நான் கேட்குறேன். கிருஷ்ணா பரமேஸ்வரன் தானே, நீ சொல்லு. அவள் ரெண்டு பேரை பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? எனி டைம் ஐ மீட் தம், எனி டைம் துரோணரையோ பீஷ்மரையோ பார்த்தா நான் என்ன பண்ணுவேன்? சாஷ்டாங்கமாக விழுந்து நமஸ்காரம் பண்ணுற ஆள். நான் சின்ன வயசுலேருந்து நான் அப்படி தான் பழகியிருக்கேன். இப்போ வந்து அவளை வச்சு அவளை வந்து எப்படி அடித்தா அவள் செத்து போவா அப்படின்னு எய்ம் பண்ணி அடிக்க சொல்கிறியே, எப்படி முடியும்? சரி, அர்ஜுனனுடைய நிலைமையும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணோம். முட்டாள்தனமாக பேசலாம் அர்ஜுனன், நம்ம இங்கே உட்காந்துட்டு சும்மா கையாட்டிடலாம். அர்ஜுனனுடைய அந்த மைண்டை வந்து புரிஞ்சுக்கணும். எப்போவுமே நான் நமஸ்காரம் பண்ணப்பட்டவரை வந்து எப்படி நான் கொல்ல முடியும்? அதனால்தான் வந்து ரெண்டாவது பார்ட்டும் ஃபேமஸாக ஓடித்து, த கன்க்ளூஷன் இல்லையா? ஒய் டிட் கில். அது எப்படிப்பா முடியும்? இல்லை, நாட் பாசிபிள். இல்லை, இப்படி சொன்னால் புரியும். அப்போது நானும் இப்போல்லாம் ரொம்ப ட்ரை பண்ணுறேன் இந்த சினிமா பேர்லாம் சொல்லாமல் இருக்கணும்னு. பார்ப்போம். கதம் பீஷ்மமஹம் சங்கிய துரோணஞ்ச மதுசூதன இஷுபிஹி பிரதியோத்ஸ்யாமி. வில்ல எடுத்து எப்படி நான் அவளுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு இதுவாக நிற்க முடியும்னா, சரி, விராட்ட யுத்தத்தில் வந்து அந்த ஒரு வேகத்தில் பண்ணேனே வழிஞ்சு, வேகத்தில் வந்து அது நடந்திருக்கு. அந்த 13 வருஷம் முடிஞ்ச அந்த பிருகநிலையில் வந்து அர்ஜுனனாக மாறினா அந்த டைம் அதோட முடியறது வந்து பட 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 படன்னு அடிச்சு விடுறான் போட்டு. அப்படி பண்ணாலுமே வந்து அங்கே வந்து கொல்லணுன்ற இன்டென்ஷன்லாம் இல்லை, ஜெயிக்கணுன்ற இன்டென்ஷன் தான் அங்கே. இங்கே வந்து கொல்லணும். பிகாஸ் அவளும் வந்து இது வந்து கொல்னாலொழிய அவள் யுத்த பூமியிலேருந்து இனிமேல் திரும்பி போக போகிறதில்ல. அதனால் வந்து கதம் பூஜார் ஹவ், அவெல்லாம் வந்து பூஜைக்கு உரியவர்கள். அரிசூதனன்னு அர்த்தம் எதிரிகளை அழிப்பவனே. உனக்கு புரியறதா? எதிரிகளை வென்று அழிப்பவனே அரிசூதனா. நம்மவர்கள் குருவும் பாட்டனாரையும் எப்படி நான் கொல்லுவது? பூஜைக்குரியவர்களை எப்படி கொல்வது? எதிரிகளை கொல்லலாம், பூஜைக்குரியவர்களை எப்படி வில்லேந்தி அவர்களுடன் சண்டைக்கு போய் அவர்களை எப்படி கொன்று குவிப்பது சொல்லு. எக்ஸாக்டாக இப்போ திருப்பி என்னுடைய ப்ராப்ளம் இது. தாத்தாவையும் குருவையும் எப்படி கொல்றது, அவளுக்கு நான் நமஸ்காரம் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃபர்தராக கண்டினியூ பண்ணுறோம். குருன ஹத்வா ஹி மகானுபாவான் ஸ்ரேயோ போக்தும் பைக்ஷ்யமபீஹ லோகே ஹத்வார்த்த காமான்ஸ்து குருநிஹைவ புஞ்சீய போகான் ருதிர பிரதிக்தான். தயவு செய்து கேளு கிருஷ்ணா. சிச்சுவேஷன் வெரி சிம்பிள். ஒன்று, தாத்தாவையும் குருவையும் கொல்ற பாப்பம் ஒரு பக்கம், இவா 2 பேரை கொல்றது பாப்பம், பூஜைக்குரியவர்களை கொல்லுவது பாபம். இந்த பாப்பம் ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன? இவளை கொல்லக்கூடாதுன்னு முடிவு பண்ண என்ன? வாட் இஸ் தி அதர் ஆப்ஷன்? பிச்சை எடுத்து பிழைக்கிறது. யார் பிச்சை எடுக்கலாம்? பிக்ஷா யார் எடுக்கலாம்? பிரம்மச்சாரி எடுக்கலாம். அதனால தான் பூணல் போட்ட உடனே முதல்ல ஃபஸ்ட்டு என்ன பண்ணுறது? பூணல் போட்ட உடனே அந்த குழந்தை பவதி பிக்ஷாம் தேகி. யார் முதல்ல பிச்சை போடணும்? அதுக்கு ஜி பிச்சைன்னு சொல்லாதீங்க ஜி, பிக்ஷான்னு சொல்லுங்க. சரி, சம்ஸ்கிருதத்தில் சொல்கிறேன். பிக்ஷா யார் போடுவா? ஏன் அம்மா போடணும்? முதல்ல எடுக்கிறது ஃபெயில்யூர் ஆகக்கூடாதுல்ல. அம்மா எப்போவுமே நோ சொல்ல மாட்டான் குழந்தைக்கு, அதனால் அம்மா போட்டுருவான். அம்மா போட்டாக்க நோ சொல்ல மாட்டான். ஸோ டேக் இட்.
அதனால் ஃபஸ்ட்டு எடுத்த உடனே நிறையா அப்படியே ஃபுல்லாக போட்டுருவா, எஸ் வந்துடுது நமக்கு அப்படின்னு. ஒரு காலத்தில் குருகுலம் சிஸ்டமில் எப்படின்னா, குருகுலம் சிஸ்டமில் சிஷ்யர்கள்லாம் வந்து படிச்சுட்டோ போய் பிக்ஷை எடுத்துன்னு வரணும். அந்த பிக்ஷை எடுத்துன்னு வருது இருக்கு இல்லையா, இந்த பழைய சோறுலாம் போடக்கூடாது. அந்த மாதிரி குருகுலம்லேருந்து வர குழந்தைகளுக்கெல்லாம் பழைய சோறு, நேத்திக்கு வச்ச குழம்பு இதெல்லாம் கொடுக்கக்கூடாது. அவளுக்கு வந்து அரிசி அந்த மாதிரி கொடுப்பாள். அதை தான் எடுத்துன்னு வந்து அவள் வந்து குரு கிட்ட கொடுப்பாள். குரு வந்து அதை வந்து பண்ணுவார். லிட்ரலாக இந்த மாதிரி வாழ்ந்தார் பூஜ்ய சுவாமிஜி. பூஜ்ய சுவாமிஜி கூட சுத்தானந்த சுவாமிஜின்னு ஒருத்தர் இருந்தார். அவருடைய வேலையே என்ன அப்படின்னா, சுவாமிஜி நீங்கள் படிச்சுட்டே இருங்கோ, நான் போய் எங்கேயாவது ரோட்டி கிடைக்கிறதான்னு பார்த்துட்டு வரேன். அவர் வந்து சாப்பாடு கீப்பாடுலாம் ஒன்றும் இல்லை, ஃபோக்கஸ் ஓன்லி ஆன் படிப்பு 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 படிப்பு. அவர் போய் ரோட்டி எடுத்துன்னு வருவார். அந்த ரோட்டியை எல்லோரும் தண்ணியில் துவச்சி சாப்பிடுவார். நல்லா நல்லா எக்ஸலண்ட்டாக இருக்கும் அந்த ரோட்டி. பசியில் எல்லாமே நல்லாயிருக்கும். அப்போது இந்த மாதிரி தான் வந்து நடந்தது. இப்போவும் வந்து அங்கங்கே இந்த ப்ராக்டிஸ் இருக்குது. ஸோ பிரம்மச்சாரி பிக்ஷா எடுக்கலாம். வானப்பிரஸ்தா ஆல்சோ இன்டைரக்ட்லி பிக்ஷையில் தான் இருக்கா. அவள் சம்பாதிக்க மாட்டா. தேர்ஃபோர் என்ன, அவள் மக்கள், அவள் குழந்தைகள் என்ன கொடுக்குறாளோ அதை சாப்பிட இன்டைரக்டாக. தட் இஸ் அந்த பிக்ஷான்ற ஆட்டிடியூட் இருக்கணும் வானப்பிரஸ்தாக்கு. கொடுக்குறா, நான் சாப்பிட்றேன் அப்படின்னு. சன்னியாசி ஒன்லி பிக்ஷா. ஸோ 4 வர்ணத்தில் 3 வர்ணம் வந்து என்ன பண்ணுறது, கையேந்தி சாப்பிடுறது இல்லையா. அப்போது இது எல்லாத்துக்கும், இந்த 3த்துக்கும் அன்னமிடுற கை எது, ஒன்லி கிரகஸ்தா. அர்ஜுனன் யார், கிரகஸ்தன். அப்படி கிரகஸ்தனாக இருந்து 3 வர்ணத்தையும் பார்த்துக்க வேண்டிய தர்மம் போய் இப்போ என்ன பண்ணணும், இவா 2 பேரை கொல்லக்கூடாதுன்னா எகிரி குச்சி ஓடி போய் பிக்ஷா எடுத்து சாப்பிடணும். இப்போ பிக்ஷா எடுத்து சாப்பிட்றான்னா என்ன அர்த்தம், ஒன்று தான் பண்ண வேண்டிய தர்மத்தை விட்டுட்டு ஓடணும் இல்லையா. இன்னொன்று என்ன, ஒரு சன்னியாசியோடைய தர்மமோ இல்லை வானப்பிரஸ்தனுடைய தர்மத்தையோ வந்து பிடிச்சிக்கணும் இல்லையா. அப்போது ஒன்று வந்து ஸ்வதர்மம் ஃபாலோ பண்ணாதனால ஒரு பிரத்யவாய பாப்பம் இருக்குது. டெக்னிக்கலாக நம்ம பண்ண வேண்டியதை பண்ணாமல் விட்டுட்டோன்னா அதுக்கு பேர் பிரத்யவாயம்னு பேர். இஎம்ஐ கட்டலைன்னா என்ன போடுவான், பெனால்ட்டி போடுறான் இல்லையா, அது வந்து பிரத்யவாயத்துக்காக. பண்ண வேண்டியதை நீ பண்ணலை அதனால பெனால்ட்டி, அதுக்கும் மேலே போச்சுன்னா பெனால்ட்டி, இன்ட்ரெஸ்ட் ஆன் இன்ட்ரெஸ்ட்டும் போயிட்டே இருக்கும். அதே மாதிரி நாம் வந்து பண்ண வேண்டிய நித்திய கடன்களை பண்ணலைன்னா மேலே மேலே பகவான் இன்ட்ரெஸ்ட் போட்டுட்டே போவார் சரியா. அது வந்து அக்யூமுலேட் ஆகும். அதனால் கடன்னு கிளியர் பண்ணிடணும். அப்பப்போ ஏதாவது வாரத்துக்கு ஒரு தடவையாவது உட்காந்து 1008 காயத்ரி நடுவில் விட்டுருப்போம்ல, சரி இன்றைக்கி போகிறோம். சம்டைம்ஸ் இப்படி இருக்கும் கை, இல்லை நீ நேற்றுக்கு அது பண்ணிவிட்டு அது பண்ணி கை பாட்டுக்கு இப்படி இருக்கும், அவ்வளோதான். அப்புறம் வந்து நம்ம ரொம்ப நேரமாக பண்ணிட்டோமோ நம்ம அப்படின்னு சொல்லிட்டு எடுத்துருக்கோம். அதனால் வந்து நித்தியம் வந்து இறைவனை நினைப்பது, நித்தியம் வந்து நம்முடன் நாம் டைம் ஸ்பெண்ட் பண்ணுவது. இது வந்து பூனல் போட்டிருக்கணும்னு அவசியம் இல்லை. பூனல் போட்டிருக்கோ போடலையோ என்ன, நம்மளுடைய ஸ்வதர்மத்தில் என்ன இருக்கணும், பஞ்சமகா யஜ்யம் எப்படியாவது இருக்கணும். பஞ்சமகா யஜ்யம் என்ன, தேவயஜ்யம், ரிஷியஜ்யம், பித்ருயஜ்யம், மனுஷ யஜ்யம், பூதயஜ்யம். திரும்பி பின்னாடி கர்மயோகத்தில் டீட்டெயிலாக சொல்ல போகிறோம். இந்த மாதிரி இந்த விஷயங்கள் இருக்கணும். அது வந்து பண்ணணும். அது பண்ணலைன்னா பாபம் வரும். பண்ணாததுக்கு பாபம் வருமானா அதுக்கு பேர் தான் பிரத்யவாயம்னு பேர், பிரத்யவாயம். அதுக்கப்புறம் என்ன, பரதர்ம கிரகணம். இன்னொரு தர்மத்தில் போய் உட்காந்துருப்பான் இவன் பார்ப்பான். அங்கே இப்போது நீங்கள் வந்து ஒன்றுமே இல்லை, நீங்கள் ஒரு நாள் வந்து இப்படி தலையெல்லாம் இதெல்லாம் பண்ணிட்டு காரணீஸ்வரர் கோயிலையோ கபாலீஸ்வரர் கோயிலையோ போய் வாசலில் போய் உட்காருங்களேன், அம்மா தர்மம் பண்ணுங்கன்னு. அங்கே இருக்கிற பிச்சைக்காரன்லாம் இப்படி பார்ப்பான், இவன் யாரா இவன் புதுசாக வந்து உட்காந்து, எங்கேருந்து வந்த, போ அந்த தெருவுக்கு போ, இந்த தெருவுக்கு கிடையாது, ஃபுல்லாக டீட்டெயில்ஸ்லாம் விசாரிப்பான். அவளுக்குள்ளே தெரியும் நன்னா. வேறு ஒரு இடத்துல போய் நம்ம உட்காரவும் அதுவும் கஷ்டம். ஸோ பரதர்ம கிரகணம். அதனால் இந்த 2 அப்போது ஒன்று ஒரு பக்கம் வந்து குருவியும் அவளையும் கொன்று பாப்பத்தை சேர்த்துக்கணும். அது பண்ண வேண்டாம் அப்படின்னு ஓடி போய் பிச்சை எடுக்கலாம் அப்படின்னாக்க இதுவும் பாப்பம் வருது.
இப்போது அர்ஜுனனுக்கு வந்து என்ன சிச்சுவேஷன் அப்படின்னா, இந்த 2 பாபத்தில் ஏதாவது ஒரு பாபத்தை செலக்ட் பண்ண வேண்டிய ஒரு நிலைமை. முதல்ல இது 2 பாப்பன்னு அவன் நினச்சின்னு இருக்கிறது ஒரு நோஷன். பட் அவனுடைய ஸ்டாண்ட் பாயிண்ட்லேருந்து ஹீ இஸ் கிவன் டு அதாவது எது ரைட்டு இது தப்பு அப்படின்னா அர்ஜுனன் வந்து வில்லோட ஸ்ட்ராங்காக ரைட்டு பக்கம் டிசைட் பண்ணிவிடுவான். ரைட்டு தப்பே குழம்பி போனதுனால இப்போ இது 2 பாபம் இருக்குது, 2 பாபத்தில் ஒரு பாபத்தை செலக்ட் பண்ணுற மாதிரியா அவனை தன்னை பிளேஸ் பண்ணிக்கிறான். அதனால் என்ன சொல்கிறான்னா, மகா அனுபாவான்னு என்ன அர்த்தம்? மகாத்மாக்கள், மகிமை உடையவர்கள் அப்படின்னு அர்த்தம். மகான் அனுபாவான் குரு நத்வா, அப்படி மகிமை உடையவர்கள், பேருடையவர்கள், பெரியோர்கள், அவர்களை ஹத்வா, அவர்களை கொல்ல வேண்டும், அல்லது காட்டுக்கு செல்ல வேண்டும், பிச்சை எடுத்து வாழ வேண்டும். இதில் வந்து அர்ஜுனன் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்கா, அர்ஜுனன் என்ன சொல்கிறான், பைக்ஷம் அபி ஸ்ரேயா. பிக்ஷா அப்படின்னா சிங்குலர், நிறைய இடத்துல பிக்ஷா எடுத்தால் அது பேர் என்ன, டோட்டல் ரிசல்ட் பேர் என்ன, பைக்ஷம்னு பேர். அதுவே வந்து மேலானதுன்னு நான் நினைக்கிறேன். அவங்கள கொன்று பாபம் சம்பாதிக்கிறத விட பிச்சை எடுக்கிற பாபம் பரவாயில்ல. அப்புறம் என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, ருதிர பிரதிக்தானு ஹத்வான் அர்த்தகாமானு ருதிர பிரதிக்தானு புஞ்சிய. இந்த குருனி ஹைவ ஹத்வா, குருனி ஹ ஏவ அத்வா, இந்த மாதிரி குருகளை இவ்வாறு கொன்று ஹத்வா, அந்த அர்த்த காமம் இருக்கு இல்லையா, அந்த அர்த்த காமமானது எப்படின்னா அந்த அர்த்த காமம் வந்து ரத்தத்தில் தோய்ந்ததை நான் அனுபவிப்பதாக ஆகும். அதனால் வந்து நான் பிச்சை எடுக்கிறதே மேலுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி வந்து அவனுடைய டோட்டல் கன்ஃபியூஷனை வெளிப்படுத்துகிறான். ஸோ எக்ஸாக்ட்லி இந்த 2 ஸ்லோகம் எடுத்துட்டோன்னு வச்சுக்கோங்களேன், 4-5 ஸ்லோகம். இந்த 4-5 ஸ்லோகம் தான் எக்ஸாக்ட்லி அர்ஜுனனுடைய ப்ராப்ளம். புரியுறதா? என்னால் வந்து இந்த பாப்பத்துக்கும் போக முடியல. என்னது, என்னுடைய சுதர்மமான சத்திரிய தர்மத்தை விடுற பாப்பமா, இல்லை குருவையும் தாத்தாவையும் கொல்ற பாபமா? இந்த 2 பாபத்தில் வந்து நான் நடுவில் மாட்டின்னு இருக்கேன். 2த்துக்கு நடுவில் மாட்டின்னு இருக்கேன், எனக்கு தெரியல அப்படின்னு கூட சொல்லலை. இது 2த்தில் நான் இதுதான் பெஸ்ட்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்லி, ஒரு கீத் அவன் பண்ண புண்ணியத்தினால என்ன ஆகிறது அப்படின்னாக்க, தனக்கு தெரியல அப்படிங்கிறத வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுறான். வீட்டில் இருக்கிற பெரியவாளும் சரி, மற்றவா யாராவது ஏதாவது பேசிகிட்டே இருந்தா அப்படின்னா அவளுக்கு என்ன விஷயம் தெரியாமல் இருக்கோ அதை நம்ம பாயிண்ட் அவுட் பண்ணுறது வந்து வெயிட் பண்ணணும். நீ ஒரு பேசிக் விஷயம் அதை மிஸ் பண்ணிவிட்டு தெரியாதனால இப்படி வளரின்னு இருக்க அப்படின்லாம் வந்து சொல்லக்கூடாது. நம்ம என்ன பண்ணணும், இன்டைரக்ட்லி கிவ் தம் தி ஆர்கியூமெண்ட் ஸோ தட் அவளுக்கு என்ன தெரியலையோ அதை அரைவ் பண்ணணும். எனக்கு தெரியலன்றதை நான் கண்டுபிடிச்சி தெரிஞ்சுக்கணும். புரியுறதா? உனக்கு தெரியலன்றதும் நான் சொல்லி உனக்கு என்ன தெரிஞ்சுக்கணுன்றதை நான் சொன்னேன் அப்படின்னாக்கா அங்கே வந்து அந்த இக்னரன்ஸ் வந்து டோட்டலாக ரெக்கக்னைஸ் ஆகாது. எப்போ நாம் நம்மளுடைய இக்னரன்ஸை டோட்டலாக ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ அப்போ தான் ஞானத்தில் வந்து பிரவൃத்தி வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும். அப்போது இங்கே அர்ஜுனனுக்கு வந்து அவன் பண்ண புண்ணியத்தினால அந்த கன்ஃபியூஷனில் மாட்டின்னு இருக்கிறதுனால தனக்கு தெரியல அப்படிங்கிற விஷயத்தில் வந்து இப்போ லேண்டு பண்ணுறான். அதுதான் அடுத்த ஸ்லோகம், இம்பார்ட்டண்ட் ஸ்லோகம் இங்கேருந்து ஆரம்பிக்கிறது. ந சைதத்வித்மக் கதரன்னோ கரீயஹ யத்வா ஜயேம யதி வா நோ ஜயேயுஹு யானேவ ஹத்வா ந ஜிஜீவிஷாமஹ ஏவ ஸ்திதாः பிரமுகே தார்த்தராஷ்ட்ராः. அது வந்து தேவஸ்திதா இல்லை, தா வரும். சரியா? தேவஸ்திதா, தே அவஸ்திதா அப்படின்னா. நச்ச ஏதத் வித்மஹா, இதுக்காக தான் வெயிட்டிங் கிருஷ்ணர், வெயிட்டிங். எப்பாவது அதாவது இத்தனை நேரம் பேசினியே, வா இத்தனை நேரம் பேசினியே, எனக்கு தெரியல சரியா கிருஷ்ணா அப்படின்னு சொல்கிறியா வாயை திறந்து?
இதுதான் ரைட்டு, நாமெல்லாம் தப்பு பண்ண போகிறோம். இங்கே கூட தெரியலங்கிறது வந்து எப்படி சொல்கிறான், ஈகோ சென்ட்ரிக்காக இருக்குது. என்ன ஈகோ சென்ட்ரிக்? நமக்கு தெரியல. என்னது? ப்ளூரல், நமக்கு தெரியல. கிருஷ்ணர் ஏதாவது பேசினாரா இது மட்டும்? இது ரைட்டு, இது தப்பு, இப்படி பண்ணு, இப்படி பண்ணாத அப்படின்னு ஏதாவது இது மட்டும் ஏதாவது சஜஷன் கொடுத்தாரா? ஒன்றுமே கொடுக்கல. இருந்தாலும் என்ன சொல்கிறான், நமக்கு தெரியல. அந்த நமக்கு தெரியல எப்படி பொருள்படுத்தணும் அப்படின்னா, எனக்கு தெரியல அப்படின்னா அர்ஜுனன் சொல்கிறான். நச்ச ஏதத் வித்மஹா, எது? நஹா கரியஹா, நமக்கு எது வந்து பெஸ்ட்டு, எது வந்து மேலானதுன்னு தெரியல. எது மேலானது அப்படின்னா ரெண்டு சாய்ஸ் இருக்கணும். ஒன்று ஸ்வதர்மத்தை ஃபாலோ பண்ணி தாத்தாவையும் குருவையும் எக்ஸட்ரா ஆதி பீஷ்மாதிகளை கொல்றது. இன்னொன்று வந்து பீஷ்மாதிகளை கொல்லாமல் போய் பரதர்மத்தில் மாட்டிக்கிறது இல்லையா? பீஷ்மாதிகளை கொல்றதை விட்டுட்டு பரதர்மத்தில் போய், இதில் எது வந்து பண்ணணும்னு தெரியல கிருஷ்ணா அப்படிங்கிறான். அதை எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறான் அப்படின்னாக்க, எதுவா எதிவா வயம் ஜெயேம எதிவா நோ ஜெயேயுகு, நாம ஜெயிப்போமா இல்லை நாம் ஜெயிக்கப்படுவோமா தெரியல நமக்கு. ஆக்சுவலி இத்தனை நேரம் என்ன ப்ரிமைஸில் பேசிட்டு இருக்கான் அர்ஜுனன்? நான் வந்து பீஷ்மரையும் துரோணரையும் கொன்னுடுவேன். ஜஸ்ட் நாட் ஈவன் ஸ்டார்டட். ஸ்டார்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அர்ஜுனன் என்ன டிசைட் பண்ணிட்டான், நான் இவளை கொன்னுடுவேன். இப்போ தான் வந்து தெரியல நமக்கு. ரியாலிட்டி என்ன? இன்னும் கர்மமே நடக்கலை, அதுக்கப்புறம் கர்மத்தினுடைய ரிசல்ட் இருக்குது. இதுக்கு முன்னாடியே வந்து நான் என்ன சொல்லின்னு இருக்கேன், இப்போது அவள் செத்து போயிடுவா, நான் கொன்னுவனாயிடுவேன், எனக்கு பாவம் வந்துடும் அப்படின்னு தப்பாக சொல்லின்னு இருக்கேன். எனக்கு தெரியல. ஆக்சுவலி என்ன தெரியல, நாம் ஜெயிப்போமா அவள் ஜெயிப்பாளா தெரியல எனக்கு. அப்போ இது ரெண்டுத்தில் எது பண்ணணும்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி, இது ரொம்ப 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 இம்பார்ட்டண்ட் ஆஸ்பெக்ட், நம்ம லைஃப்பில் கடைப்பிடிக்க வேண்டிய ஒரு ஆஸ்பெக்ட். நாம் என்ன பண்ணுவோம் அப்படின்னாக்க, ஒரு இமேஜின்டு ரிசல்ட்டை வச்சுண்டு ஆக்ட் பண்ணலாமா வேண்டாமான்னு டிசைட் பண்ணுவோம். நெவர் எவர் டிசைட் பேஸ்ட் ஆன் அன் அசியூம்டு ரிசல்ட். இப்படி ரிசல்ட் வந்துடும், அதனால் நான் இப்போ பண்ண மாட்டேன், அப்படி கிடையாது. இதை பண்ணணுமா வேண்டாமா, இதை நான் பண்ணணுமா வேண்டாமா, இதை இப்போ பண்ணணுமா அப்புறம் பண்ணணுமா, இந்த த்ரீ கொஸ்டின்ஸ் எப்போவுமே லைஃப்பில் கேளு. ஷுட் இட் பி டன் ஆர் ஷுட் இட் நாட் பி டன்? இதில் உன்னோட சாய்ஸ் எதுவுமே கிடையாது. தர்மத்துடைய ரிசல்ட், தர்மத்தினுடைய அறிவை பொறுத்த மட்டும் ஒரு விஷயமானது செய்யப்பட வேண்டுமா செய்யப்படக்கூடாதா அப்படின்னு முடிவு பண்ணும். இதில் நம்ம அறிவு இருக்கக்கூடாது. இதில் வந்து எது தர்மம் எது அதர்மம்ன்ற அறிவு இருக்கணும். நமக்கு தெரிஞ்சால் ஓகே, தெரியலனா தெரிஞ்சவா கிட்ட கேட்கணும். இது ஃபஸ்ட்டு விஷயம். ரெண்டாவது விஷயம் என்ன, இதை வந்து நாம் பண்ணணுமா இல்லை வேற யாராவது பண்ணணுமா? இந்த இடத்துல என்ன வருது, தர்மி வருது. இந்த தர்மத்துக்கான அதிகாரம் எனக்கு இருக்கா வேற யாருக்காவது இருக்கா? புரியுறதா? ரோட்டில் ஒருத்தன் தப்பு பண்ணுறான், பனிஷ்மெண்ட் யார் கொடுக்கணும்? போலீஸை கூப்பிட்டு கொடுக்கணும் இல்லையா? நான் அதுக்கு முன்னாடியே கட்டை எடுத்து படார்னு அடித்தேன்னா தப்பு. யூ ஆர் நாட் சார்ஜ்டு வித், பட் ஹீ ஷுட் பி பனிஷ்டு. பனிஷ் பண்ணணுன்றது வந்து கரெக்டு, பட் ஷுட் ஐ டூ இட்? நோ, ஐ எம் நாட் கிவன் டு தட். என்னுடைய ஒரே வேலை என்ன, போலீஸ்கிட்ட காட்டி கொடுக்கறது. ஸோ செகண்ட் திங் வந்து, இஃப் இட் ஹஸ் டு பி டன், ஷுட் ஐ பி டூயிங் இட் ஆர் ஷுட் சம்மன் எல்ஸ் பி டூயிங் இட்? என்னுடைய ரோல் என்ன? ஆஸ் அ ஸ்டூடெண்ட் என்னுடைய ரோல் என்ன? படிக்கணும். யூனியன் ஃபார்ம் பண்ண என்ன அர்த்தம்? யூனியன் ஃபார்ம் பண்ணுறது, எலெக்ஷன் பண்ணுறது, அது பண்ணுறது, இது பண்ணுறது, ஸ்ட்ரைக்கு பண்ணுறது, திஸ் இஸ் நாட் த டியூட்டி ஆஃப் த ஸ்டூடெண்ட். ஸ்ட்ரைக் பண்ணணும். எதுக்கு? there has to be a positive revolt against something wrong happening, correct? But should I be doing it? question இருக்குல்ல. நான் பண்ணணுமா? நான் பண்ணக்கூடாது, ஏன்னா நான் ஸ்டூடெண்ட். அப்போ யார் சுவாமி பண்ணுறதுன்னா, அதுக்கு என்ன ப்ராப்பர் சேனல்ஸோ அதை யோசிக்கணும். அப்புறம் இதை எப்போ பண்ணணும், when should I do it? இதெல்லாம் எப்போ பேசியிருக்கணும் அர்ஜுனன்? இந்த கன்ஃபியூஷன், இந்த கொஸ்டின்லாம் இஃப் இட் இஸ் ரியல், எவ்வளோ 14 வருஷம்
14 வருஷமும் ஃபுல் வெறியோட இருந்தான், அடிக்கணும் அடிக்கணும் அடிக்கணும்னு. கடைசியாக இப்போ அட்ரா தாத்தாவையும் குருவையும் அடிடா அப்படின்னா நம்ம பண்ணுறது தப்பு இல்லை அப்படின்னா என்ன அர்த்தம்? ஸோ இஸ் கிவன் டு த சிட்டுவேஷன் அண்ட் நாட் டு வாட் இஸ் ரைட் ஆர் ராங். எது சரி எது தவறு அதன்படி போகாமல் அந்த சூழ்நிலைக்கு ஒரு கைதியாகி சரி தவறு என்ற புத்தியை இழந்து விட்டான். ஸோ இந்த 3 ஞாபகம் வச்சுக்கிறல்ல லைஃப்பில், செய்யணுமா வேண்டாமா, அதை எதை வச்சு டிசைட் பண்ணணும்? நானே டிசைட் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லக்கூடாது. தெரிஞ்ச வாட்டை கேட்டு டிசைட் பண்ணணும். அதுக்கப்புறம் இதை நான் பண்ணணுமா வேறு யாராவது பண்ணணும். ஒன்று சொல்லட்டுமா, ஒரு விஷயம் ரொம்ப அட்ராக்டிவாக இருக்கும், அதில் பண்ணால் நல்ல பேர் கிடைக்கும், புகழ் கிடைக்கும். ஆனால் அதை நான் தான் பண்ணணுமான்னு கேள்விங்க. அதில் நான் பண்ணாமல் இன்னொருத்தரை பண்ண வைக்கிறேனோ அல்ல அவள் பண்ணால் சரியாக இருக்கும்னு நினச்சி அவளுக்கு கொடுத்தேன்னா அதில் இன்னுமே பெரிய, அதாவது அது மனசுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய சக்தி அது. 3வது என்ன, எப்போ பண்ணணும், when is the right time. இது 3மே எப்போவுமே யோசிக்கணும். ஏன்னா யான் ஹத்வா ந ஜிஜி விஷாமஹா என்ன சொல்கிறான் அப்படின்னாக்க, தார்த்தராஷ்டிரா தே தே யார், தார்த்தராஷ்டிராக அவஸ்திதாக பிரமுகே அவஸ்திதாக. தார்த்தராஷ்டிரர்கள் முக்கியமானவர்கள் எல்லாரும் யார்? தார்த்தராஷ்டிரர்கள்னா என்ன? மை ஓன் பிரதர். சி, துரியோதனன் துஷாதனன் 1 or 2 people அப்படி இருக்கலாம். அர்ஜுனனுடைய பாயிண்ட் என்ன, பாக்கி 100 பேர் இருக்கால்ல, அதில் வாயில்லா பூச்சி எத்தனை பேர் இருக்கும்? ஜஸ்ட்டு துரியோதனம் பக்கம் சண்டை போடணும் அப்படின்னு எல்லாரையும் கொல்லணும் இப்போ இல்லையா? யார் எல்லாரையும் கொல்லுவா? பீம் எல்லாரையும் கையாலேயே அடிச்சுக்கொண்டான். அவ்வளோ ஆத்திரம் இருந்திருக்கும் அவனுக்கு, கையாலே அடிச்சுக்கணும். எவ்ரி டைம் இப்படி திரௌபதியை நினைப்பான் அடிப்பான், திரௌபதியை நினைப்பான் அடி, பச்சக் 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 தான் ஒரு சமயமும். அப்படி இதெல்லாம் முன்னாடியே அர்ஜுனன் பார்க்குறான். அப்படி சொந்த தம்பிகளை கொன்று அப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கை வாழறதுக்கே லாய்க்கு இல்லை அப்படின்ற. என்ன நடக்கும்னு தெரியாது, எது மேலானதுன்னு தெரியல. இப்படி இன்கேஸ் நம்ம அவளை கொன்னுட்டோம் அப்படின்னு கண்டிப்பாக 2 பக்கமும் கொல்லுவோம்ல, அப்படி கொன்னுட்டு நான் வாழ்ந்தா கூட அந்த வாழ்க்கை இஸ் இட் ரியலி ஃபிட் லிவிங் அப்படின்னு இப்போ என்ன பண்ணுறான், கேட்குற மோடில் வந்திருக்கான் அர்ஜுனன். சொல்கிற மோடு இல்லாமல் தெரியல அப்படின்ற கேட்குற மோடுக்கு வந்திருக்கான். அடுத்தது என்ன, த மோஸ்ட் இம்பார்ட்டண்ட், இப்போ தான் எக்ஸாக்டாக அவனுடைய இக்னரன்ஸை அக்செப்ட் பண்ணி தன்னுடைய ஹெல்ப்லெஸ்னஸை ரெக்கக்னைஸ் பண்ணி அந்த ஹெல்ப்லெஸ்னஸை சரண்டர் பண்ணுறான். யார் ஹெல்ப் பண்ண முடியுமோ அவர்கிட்ட சரண்டர் பண்ணுறான். அதனால் கீதாவோடைய பீஜ ஸ்லோகம் அப்படின்னு சொல்லலாம். உபதேசம் பிறந்ததுக்கான ஸ்லோகம் எது அப்படின்னா இந்த ஸ்லோகம். இது இதில் தான் அர்ஜுனனுடைய சரணாகதியானது வெளிப்படுறது. அந்த ஸ்லோகம் என்னது? ஸ்லோகம் நம்பர் 7. கார்பண்யதோஷோபஹத ஸ்வபாவஹ ப்ருச்சாமி த்வாம் தர்ம சம்மூடசேதாः யச்ரேயஸ்யா நிஷ்சிதம் ப்ரூஹி தன்மே சிஷ்யஸ்தேஹம் ஷாதிமாம் த்வாம் பிரபன்னம். கார்பண்யகாரணேன மம சித்தம் அபஹதः. அபஹதம்னா என்ன? த்வார்ட்டட், ஒப்ஸ்ட்ரக்டட், டிஃபங்க்ட், இன்கெப்பாசிட்டேட்டட், செயலிழந்து போய்விட்டது, சிதைந்து போய்விட்டது, நாசமாகி போய்விட்டது. எது? என்னுடைய திங்கிங் ஃபேக்கல்ட்டி. என்னால் யோசிக்க முடியல கிருஷ்ணா. தெரியல அப்படிங்கிறதுலேருந்து என்ன டிரைவ் பண்ணுறான்? என்னால் ஆக்சுவலி ஏன் எனக்கு தெரியல, ஏன்னா என்னால் யோசிக்க கூட முடியல. எனக்கு ஒரு யுத்தம் பண்ணணுமா வேண்டாமான்னு எப்படி ஒரு சத்திரியனுக்கு கன்ஃபியூஷன் வரும்? பெரிய சாஃப்ட்வேர் இன்ஜினியர், இது பாசிபிளா இல்லையா அதாவது தெரியணும்ல.
சிம்பிள். இது இஸ் இட் டூஅபிள்? ஃபஸ்ட்டு என்ன கேட்பா? இஸ் இட் டூஅபிள் அப்படின்னு கேட்பா இல்லையா? எஸ் ஆர் நோ அது சொல்ல தெரியணும். இல்லைன்னா என்ன அர்த்தம்? அறிவு இல்லைன்னு அர்த்தம். அப்போது ஒரு க்ஷத்ரிய புருஷன், அதுவும் சிரேஷ்டமானவன், உலகத்திலேயே சிரேஷ்டமானவன் அர்ஜுனன். அப்படிப்பட்டவன் தர்மத்தில் விழாதவன், பாப்பமே செய்யாதவன். அப்படிப்பட்ட ஒரு அர்ஜுனன் என்னால் எது ரைட்டு தப்புன்னு சிந்திக்க முடியல, தெரியல அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? அதனுடைய ரூட்டுக்கு போகிறேன். ஏன்? தட் ஐ எம் நாட் ஏபிள் டு திங்க். ஏன்? என்னுடைய யோசிக்கக்கூடிய தன்மையானது சிதைந்து போயிருக்கு. அது எதனாலேயோ துன்புறுத்தப்பட்டிருக்கு. அது எதனாலேயோ செயல் இழக்கச் செய்யப்பட்டுள்ளது. உபஹத அப்படின்னு சொன்னா அதான் அர்த்தம். கார்பண்யம்னா என்ன அர்த்தம்? மைசரினா என்ன? கஞ்சத்தனம். கஞ்சத்தனத்துக்கும் அடுத்த கிரேட் எது அப்படின்னா கார்பண்யம்னு பேர். வயத்தை பட்னி போட்டு பணம் சேர்க்கறது இருக்கு இல்லையா, அதுக்கு பேர் கிருப்பணம்னு பேர். அந்த பணத்துக்கு ஏற்ற மாதிரி ஹெல்த் அஃபெக்ட் ஆகாமல் என்ன தேவையோ அது மட்டும் சாப்பிட்டுட்டு என்ஜாயே பண்ணாமல் இருக்கிறது கஞ்சத்தனம்னு பேர். மீடியமாக என்ஜாய் பண்ணிட்டு அப்படியே இருக்கிறது நார்மலாக இருக்கிறதுன்னு பேர் இல்லையா? வர பணத்தை விட கிரெடிட் கார்டை தேய்ச்சி என்ஜாய் பண்ணுறது பைத்தியக்காரத்தனம்னு பேர். இங்கே இந்த எக்ஸ்ட்ரீம் சொல்கிறார் கார்பண்யம் அப்படிங்கிறார். இங்கே என்ன கார்பண்யமா? கார்பண்யம்னா என்ன அப்படின்னா, ஒன்று இருந்து அதை எதற்காக பயன்படுத்தணுமோ அதற்காக அதை பயன்படுத்த வச்சிருக்கிறதுக்கு பேர் கார்பண்யம்னு பேர். நிறைய பேர் புத்தி அப்படி தான் வச்சுருப்பான். திருப்பி போர்ச்சே இல்லை, பகவான்கிட்ட சொல்ல, பகவானே சரி நீ எப்படி கொடுத்தியோ அப்படியே காட் இட் பேக், ஜஸ்ட்டு ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, அப்படியே ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படின்னு. அப்படி கொடுக்கக்கூடாது. ஃபுல்லாக ஒட்ட யூஸ் பண்ணிடணும் புத்தியை. அப்படி இங்கே என்ன கார்பண்யமா? அறிவு இருந்தும் சிந்திக்கிற இது இருந்தும் எல்லா விதமான ஆற்றலும் இருந்தும் இட் இஸ் நாட் பீயிங் யூஸ்ட். தர்ம சம்மூட சேதாக. ஒரு வழியாக அவனுடைய ப்ராப்ளத்தை அர்ஜுனன் கண்டுபிடிச்சிட்டான். என்ன ப்ராப்ளம்? தர்ம சம்மூடம். எது தர்மம்னு எனக்கு தெரியல. ஐ எம் நாட் ஏபிள் டு ஐடென்டிஃபை வாட் இஸ் ரைட், வாட் இஸ் ராங். இது ரைட்டா இல்லை இது ரைட்டா, எது ரைட்டுன்னு என்னால் ஐடென்டிஃபையே பண்ண முடியல. Therefore கிருஷ்ணா, லெட்ஸ் டேக் எ பிரேக். லெட்ஸ் ஸ்டார்ட் இட் டுமாரோ. நாளைக்கு பார்த்துக்கலாம் விட. அது நாம் பொதுவாக பண்ணுறது. ஒரு இடத்துல ஏதாவது டிசைட் பண்ண முடியலன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்தது மைண்ட் இம்மீடியட்டாக என்ன ஒர்க் பண்ணணும், எப்படி நம்ம போஸ்ட்போன் பண்ணலாம். இன்னைக்கு கிளாஸு ஓகே, லெட் இட் கோ. நெக்ஸ்ட் வீக் ஃப்ரம் ஃப்ரைடே ஐ வில் பி தேர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த சாட்டர்டே சண்டே லீவ் அடிச்சிருவான் சோம்பேறி. நான் அந்த மாதிரி சோம்பேறித்தனமாக இருக்கிறவாள் சொல்கிறேன். Even with this disturbed mind, I cannot go and sit there. என்ன ஜஸ்டிஃபிகேஷன். நான் குருஜி சொல்கிறதே சொல்கிறேன். நீங்கள் உங்கள் மைண்டெல்லாம் கவலைப்படாதீங்க அதை பற்றி. ஜஸ்ட் கேரி யுவர் பாடி ஹியர். மைண்ட் ஐ வில் டேக் கேர். கண்டிப்பாக என்னால் பார்த்துக்க முடியும். இங்கே உட்காந்தா வேறு வழியே இல்லை. ஃபஸ்ட்டு 5 minutes வேணால் நீங்கள் ஏதாவது பராக் பார்க்கலாம். அதுக்கப்புறம் தப்பி தவறி என் வார்த்தை காதில் போய் விழுந்தே தீரும். ஒரு மரியாதை நிமித்தமாவது ஒரு 2 சென்டென்ஸாவது நடுவில் காதில் கேட்பேன் இல்லை, அது வேலை பண்ணும் பாக்கி. ஸோ டோன்ட் பாதர். ஜஸ்ட் ஐ நீட் இஸ் நாட் யுவர் மைண்ட். மனசுலாம் அங்கே தான் இருந்தது, அதெல்லாம் நீ மனசை பற்றி கவலைப்படாது, விட்டுடும். மனசை நீ எங்கே வேணால் வச்சுக்கோ. ஐ சேலஞ்ச், உன் மனசை நீ எங்கே வேணால் வச்சுக்கோ. எனக்கு தேவை உன் பாடியை கொண்டு இங்கே வச்சுடும். ஐ மீன் அப்படி அந்த அர்த்தத்தில் புரிஞ்சுக்க வேண்டாம். ஃபிசிக்கலி நீங்கள் இங்கே வந்துடணும். புரியுறதா? என்ன காலங்காத்தால பாடி கொண்டு. ப்ளீஸ் கேரி யுவர் பாடி ஹியர், ஐ வில் டேக் கேர் ஆஃப் த மைண்ட்.
த வேர்ட்ஸ், சாஸ்திரத்தோடைய வேர்ட்ஸ் அது அதோடைய வேலையை பண்ணும். யூ டோன்ட் ஹவ் டு பாதர். நம்ம மைண்ட் இப்படி இருக்கே, நம்ம இன்றைக்கி போய் டிஸ்இன்ட்ரெஸ்டடாக உட்காந்துண்டு சாஸ்திரத்தை அவமரியாதை பண்ணலாமா? அதெல்லாம் நீங்கள் ஒன்றும் கவலையே படணும். அந்தளவுக்கு நீங்கள் சென்சிட்டிவெல்லாம் ஃபீல் பண்ண வேண்டாம். இந்த விஷயத்தில் உடம்பை தள்ளிண்டு எப்படியாவது வந்து இங்கே சார்லியாவது உட்காந்துரும். சரியா? அப்படி இங்கே அடுத்தது தர்ம சம்மூட சேதாகா. அதனால் வந்து போஸ்ட்போன் பண்ணக்கூடாது. அதுக்காக தான் சொல்ல வந்தேன். பொதுவாக நம்ம வந்து முடிவெடுக்க முடியல அப்படின்னா போஸ்ட்போன் பண்ணணும். இன்னொன்று வந்து என்ன அப்படின்னா, நமக்கு ஒன்று தெரியல அப்படின்னா அந்த தெரியலங்கிறதுக்கும் தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறதுக்கும் ரொம்ப கேப் விட்டுடுவோம். எனார்மஸ் கேப் இருக்குது. தெரியலல்ல, உடனே யாருக்கு தெரியுமோ ஃபோன் பண்ணி கேட்கணும்ல. அந்த இடத்துல கௌரவம் வரும், வெக்கமானம், சூடு சொரணம் எல்லாமே அப்போ தான் வரும். நமக்கு தெரியல, சொல்லு, உனக்கு தெரியுமா, சொல்லு, தெரியல. நிஜமாகவே எது புத்திசாலித்தனம் அப்படின்னா, எது தெரியலையோ அதை தெரிஞ்சுக்கிறது புத்திசாலித்தனம். அப்புறம் எது தெரியலையோ அது எங்கே தெரிஞ்சுக்க முடியுமோ அங்கே போய் தெரிஞ்சுக்கிறது அதை விட பெரிய புத்திசாலித்தனம். இதுதான் இன்டெலிஜென்ஸ். நிறைய விஷயம் தெரிஞ்சிருக்கிறதெல்லாம் இன்டெலிஜென்ஸ் கிடையாது. கொஞ்சம் விஷயம் தெரிஞ்சுக்கலாம். நமக்கு என்ன தெரியணுமோ அது தெரிஞ்சிருக்கணும். நமக்கு என்ன தெரியணுமோ அது தெரியலன்னா அது தெரியலன்னு தெரிஞ்சிருக்கணும். புரியுறதா? அப்போது இங்கே வந்து அர்ஜுனன் வந்து அந்த மாதிரி போஸ்ட்போன் பண்ணல. கிருஷ்ணாவா, லெட்ஸ் கோ பேக். இன்றைக்கி பீமம் பார்த்துக்கிட்டோம், நம்ம லெட்ஸ் டேக் அ பிரேக். நம்ம பொதுவாக என்ன பண்ணணும், ப்ராப்ளம் வந்தால் ப்ராப்ளமை மறக்கிறதுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா? வா நம்ம இதுக்கு போகலாம், நம்ம க்ஷேத்ராடனெல்லாம் போய்டும். அந்த காலத்தில் அவள் கோவாலாம் போக மாட்டாள். நம்ம வந்து க்ஷேத்ராடனம் போய்ட்டு வந்தோம். ஹாட்டகேஸ்வரா ஸ்தானேஸ்வரை போய் நம்ம நமஸ்காரம் பண்ணிவிட்டு ருத்ராபிஷேகம் பண்ணிட்டு வரலாம். ஸ்தானேஸ்வர் யார்? போய் நமஸ்காரம் பண்ணி அபிஷேகம்லாம் பண்ணி ருத்ரம் ஃபுல்லாக சொல்லிட்டுலாம் வந்தோமே. ஸ்தானேஸ்வர் யார்? ஸ்தானேஸ்வர மகாதேவ் வந்து எங்கே இருக்கார்? குருக்ஷேத்திரத்தில் ஒரு சிவன் கோவில் போனோம். அந்த சிவன் கோயிலில் தான் வந்து கிருஷ்ணரும் பஞ்ச பாண்டவர்களும் டெய்லி வழிபட்டுட்டு யுத்தத்துக்கு போவாள். இந்த கதையெல்லாம் கேட்டோம்ல அங்கே. அந்த மாதிரி வா நம்ம போய் ருத்ரம்லாம் சொல்லிவிட்டு அங்கே வந்து புளிஞ்சாதம் தருவா, அதை பிரசாதம் சாப்பிட்டு நாளைக்கு வரலாம் நம்ம. அப்படிலாம் எதுவும் போஸ்ட்போன் பண்ணல. பிரிச்சாமி, ரொம்ப இம்பார்ட்டண்ட் வார்த்தை, பிரிச்சாமி, உன்னிடம் கேட்கிறேன். ஐ எம் ஆஸ்கிங், ப்ளீஸ் டெல். யத் மே ஸ்ரேயா ஸ்யாத், யத் மே ஸ்ரேயா ஸ்யாத் ச நிச்சிதம் ஸ்யாத். எது நிச்சயமாக இருக்கிறதோ, எது இப்போ ஸ்ரேயஸ் அப்படின்னா சம்டைம்ஸ் ரிலேட்டிவில் வாத்தியார் வந்து சொல்லுவார், எல்லாம் நல்ல ஸ்ரேயஸ் உண்டாகும், நல்ல ஸ்ரேயஸ் உண்டாகும், நல்ல ஹோமம் பண்ணியிருக்கேன், நல்ல ஸ்ரேயஸ் உண்டாகும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து அவர் சொல்கிறது வந்து பர்மனெண்ட் ஸ்ரேயஸ் கிடையாது. இப்போ இந்த இதை எதுக்காக உத்தேசித்து பண்ணமோ அந்த விஷயம் நடக்கும், அதை வந்து ஸ்ரேயஸ்ன்னு சொல்லுவாள். ஸோ ஸ்ரேயஸ்க்கு வந்து ஒரு காம்ப்ரமைஸ்டு மீனிங் வந்து பொதுவாக யூசேஜில் உண்டு. இங்கே அர்ஜுனன் வந்து தப்பி அந்த மாதிரி இப்போதைக்கு என்ன வந்து ஏதாவது வந்து இது பண்ணி ஒன்றுமே இல்லை, இப்போது டெம்பரரியாக சால்வ் பண்ணணும்னு வச்சுக்கோ. இந்த ப்ராப்ளம் என்ன பண்ணுன்னா, இரு அர்ஜுனா ஒரு நிமிஷம் இரு அப்படின்னு சொல்லிட்டு ரதத்தை டர்றன்னு ஓட்டின்ட்டு போய் நேராக வந்து பீமன், கர்ணன், துச்சாதனன் இவ 3 பேர் முன்னாடி எடுத்துட்டோம். காண்டிவத்தை இப்படி எடுத்துருவான், உடனே சிம்பிளாக முடிஞ்சு போய்டும் வேலை. ஆனால் அப்படி கிருஷ்ணரும் பண்ணலை, அர்ஜுனனுக்கும் அந்த இன்டென்ஷன் இல்லை. ஏதாவது பண்ணி அதெல்லாம் விடு, இந்த ஆத்ம ஞானம் தத்துவமசிலாம் இருக்கட்டும், இப்போ எனக்கு முதல்ல இதுலேருந்து வெளியில் வரத்துக்கு ஏதாவது பண்ணு, இப்படியும் கேட்குறவாளும் இருக்கா. ஆனால் அர்ஜுனன் இங்கே அப்படி கேட்கல. எது நிச்சயமான ஸ்ரேயஸோ அது எனக்கு சொல்லு. இஃப் ஐ எம் பீயிங் அஃபெக்டட் பை திஸ் ப்ராப்ளம், ஐ ஜஸ்ட் டோன்ட் வாண்ட் டு சால்வ் திஸ் ப்ராப்ளம். இந்த ப்ராப்ளமுக்கு ரூட்டாக இருக்கக்கூடிய விஷயம் என்னவோ அதை வந்து எனக்கு சால்வ் பண்ணி கொடு. புரியுறதா? தலைவலிக்கிறது, ஐயோ தலைவலிக்கிறது, ஓகே, தலைவலி போகிறதுக்கு ஏதாவது ஒரு மாத்திரை சாப்பிடலாம். பட் தலைவலி ஏன் வருது? அந்த அல்டிமேட் கேன்சரஸ் செல்ஸ் உள்ளே இருக்கு இல்லையா, அந்த கேன்சரஸ் செல்ஸை வந்து நீக்கணும். அந்த விஷயத்தை எனக்கு சொல்லு. இப்போது தலைவலி நீக்காது அது இருக்கட்டும், தட் இஸ் பார்ட் ஆஃப் த மெடிக்கேஷன். பட் மை ஃபோக்கஸ் எங்கே இருக்கணும்? தட் அந்த அல்டிமேட் ரூட் காஸ் என்னவோ அது சொல்லு எனக்கு. எது ஸ்ரேயஸ்? இது திடீர்னு பார்த்தா இது கரெக்டாக இருக்குது, திடீர்னு பார்த்தா அது கரெக்டாக இருக்குது, அப்படிலாம் இல்லை. எது நிஜமாகவே கரெக்டோ, அல்டிமேட் கரெக்டோ அது வந்து சொல்லு. திஸ் கேன் பி ரிலேட்டட் டு அந்யத்ர தர்மாத் அந்யத்ரா தர்மாத். ஜஸ்ட் இண்டிகேட் பண்ணுறேன், ஞாபகம் வச்சுக்கோங்க.
கட்டோபனிஷத் படிக்கிறச்சே திருப்பி இதை கோட் பண்ணுவோம். இது அந்நிச்சிதம், அதை சொல்லு. ஏன் நீ சொல்லணும் எனக்கு? அகம் தே சிஷ்யா, வாயை விட்டு சொல்கிறான், வாயை விட்டு நான் உங்களுடைய சிஷ்யன், நான் உனக்கு சிஷ்யனாகிறேன், அதனால மாம் ஷாதி ஷாதி கரோ முச்சே ப்ளீஸ், வில் யூ மேரி மீ அப்படின்னு கேட்பால. அந்த ஷாதி இல்லது சம்ஸ்கிருதத்தை ஷாதி. சம்ஸ்கிருதத்தில் ஷாதின்னா என்ன? இன்ஸ்ட்ரக்ட் மீ, சாசனம் குரு. சாசனம் குருன்னா என்ன? சாஸ்திரத்தை வச்சுண்டு எனக்கு சாசனம் குரு. ஷாதி மாம் துவாம் பிரபன்னம், நான் உனக்கு சரணடைகிறேன், அன்கண்டிஷனலி ஐ சரண்டர் டு யூ. அப்படின்னா என்ன அர்த்தம்? நீ சொல்கிறத நான் அப்படியே செய்கிறேன், ஐ அன்கண்டிஷனலி சரண்டர் டு யூ. அப்போது ஷாதிமாம் துவாம் பிரபன்னம் அப்படிங்கிறது எதை குறிக்கிறது அப்படின்னாக்க அர்ஜுனனுடைய ஓப்பன் மைண்டட்னஸுக்கு இப்போ வரான். எதனால் ஓப்பன் மைண்ட்னஸ் வருது? அவனுடைய ஹெல்ப்லெஸ்னஸை கம்ப்ளீட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுறான். எப்போ நாம் நம்மளுடைய ஹெல்ப்லெஸ்னஸை கம்ப்ளீட்டாக ரெக்கக்னைஸ் பண்ணுறோமோ, அந்த கம்ப்ளீட் ஹெல்ப்லெஸ்னஸ் ரெக்கக்னிஷனுடைய இடத்துல எப்போ இப்படி கை கூப்பிடுறதோ அதுக்கு பேர் உண்மையான பிரார்த்தனான்னு பேர். ஆக்சுவலி எ ப்ரேயர் இஸ் பார்ன் அவுட் ஆஃப் ஃப்ரீ வில், நாட் பார்ன் அவுட் ஆஃப் ஹெல்ப்லெஸ்னஸ். இல்லை, ஹெல்ப்லெஸ்னஸை ரெக்கக்னைஸ் பண்ணி வேறு ஒன்றுமே பண்ண முடியாது அப்படிங்கும்போது கூட ஒன்று பண்ண முடியும்னு ஒரு ஃப்ரீவில் இருக்கு இல்லையா, அந்த ஃப்ரீவில்லோடைய எக்ஸ்ப்ரெஷன் ப்ரேயர். அந்த விஷயத்தினுடைய ஒரு ரிஃபைன்டு விஷயம் வித் ரெஸ்பெக்ட் டு நாலேஜ் இன் அ குரு சிஷ்ய ரிலேஷன்ஷிப், அதற்கு பேர் சரணாகதி அப்படின்னு பேர். நம்ம நிஜமாகவே ஹெல்ப்லெஸ்னஸ்ன்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும். அந்த ஹெல்ப்லெஸ்னஸுக்கு என்னால் சால்வ் பண்ண முடியாதுன்னு ரெக்கக்னைஸ் பண்ணணும். வேறு எந்த விஷயமும் சால்வ் பண்ணாதுன்றதையும் கண்டுபிடிச்சு இது ஒன்றுத்தினால தான் முடியும். தட் இட் கேன் பி சால்வ்டு ஒன்லி த்ரூ குரு சிஷ்ய உபதேச ரீதியாக தான் இதை சால்வ் பண்ண முடியும்னு நினச்சி அந்த உபதேசம் நடக்கணும், எனக்கு அறிவை புகட்ட வேண்டும் என்ற எண்ணத்துடன் அவரிடத்தில் நாம் நம்மளை ஒப்படைப்பதற்கு பேர் சரணாகதி. மற்ற எக்ஸ்ட்ரா டெஃபினிஷன் ஆஃப் சரணாகதி அதெல்லாம் சைடில் போட்டுருங்க. அதெல்லாம் அந்த ஆட்டிடியூடை வளர்க்குறதுக்காக இருக்கலாம். பிரபத்தி அப்படின்னா இதுதான் அர்த்தம், இதுதான் பிரபன்னம், துவாம் பிரபன்னம் அப்படின்னு அர்ஜுனன் சரணடைகிறான். இந்த ஸ்லோகத்துக்கு பதிலாக தான் த என்டையர் கீதா இஸ் அன்ஃபோல்டிங். 18வது அத்தியாயம் 66வது ஸ்லோகத்தில் மா சுச்ச, கவலைப்படாதே. சும்மா கவலைப்படாத அப்படி சொல்லக்கூடாது. இதெல்லாம் சொல்லிட்டு கவலைப்படாதே அப்படின்னா ந சோச்சாமி கரிஷ்யே வச்சனம் தவ அப்படின்னு அர்ஜுனனும் கன்க்ளூட் பண்ணி கீதா முடிய போகிறது. இது ரெண்டுத்துக்கும் நடையில் இவர் மாஷுச்சன்னு சொல்கிறதுக்கான பேசிஸ் என்ன புரிஞ்சுடுத்து. இனிமேல் நீ சொல்கிறபடி நான் நடக்கிறேன், எனக்கும் தெளிவாக எடுத்து நஷ்டே மோகே ஸ்மிருதர் லப்தகா, என்னுடைய மோகமானது தீர்ந்தது, என்னோட ஸ்மிருதியானது தர்ம சம்மூட சேத்தாக இருக்குல்ல, அது சம்மூடத்துலேருந்து ஃப்ரீ ஆகி ஸ்மிருதிர் லப்துவா கரிஷ்யே வச்சனம் தவ அப்படின்னு அவனும் ரெஜனவேட் ஆகி திருப்பி இந்த சண்டை போட்டு மகாபாரத போரானது ஜெயிக்கப்படுறது. வாட் brought about that change in அர்ஜுனா? என்ன ஆச்சு? கிருஷ்ணர் மெடிடேஷன் சொல்லி கொடுத்தாரா, இல்லை சாம்பிராணி போட்டு புசு 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 புசுன்னு ஏதாவது அவனை அர்ஜுனா கோ பேக் அப்படின்னு ஏதாவது ஹிப்னடைஸ் பண்ணாரா, இல்லை ஹவு திஸ் எக்ஸாக்ட்லி brought about a change without anything about அர்ஜுனா சேஞ்சிங்? அதுதான் டோட்டல் கீதாவுடைய கீதா ரகசியம். அந்த விஷயத்தை கிருஷ்ணர் தன்னுடைய உபதேசத்தை அடுத்த கிளாஸில் ஆரம்பிப்பார். ஓம் பூர்ணமத பூர்ணமிதம் பூர்ணாத் பூர்ணமுதச்யதே பூர்ணஸ்ய பூர்ணமாதாய பூர்ணமேவாவசிஷ்யதே. ஓம் சாந்தி சாந்தி சாந்தி. ஹரி ஓம். ஸ்ரீ குருभ्यो நமः. ஹரி ஓம்.